ரஜினி அக்னி சார், நான் ரஜினி சார்கிட்ட போயிட்டு நான் வரேன். ரஜினி சார், இது நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? 2 விருந்தினர்கள் முக்கியமான ஒரு புள்ளியை தொட்டு காட்டுறாங்க. ஒரு பக்கம் நிலங்கள் ஏற்கனவே வாங்கப்பட்டிருக்குது, அதை கொடுக்கறதுல ஒரு சிக்கல் இருக்கு. இன்னொன்று, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக எந்த விதமான ஆய்வுக்குள்ளும் உட்படுத்தாமல், சட்டமன்றத்தில் எந்த விதமான விவாதத்தையும் நடத்தாமல் தன்னிச்சையான ஒரு முடிவு எடுத்துட்டாரா முதலமைச்சர் விஜய்? இல்லை, அப்படி கிடையாது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த திட்டமாக இருந்தாலும் மக்களுக்கானது தான். மக்களை பெருமளவு பாதிக்கிற திட்டங்களை நாம் மறுபரிசீலனைக்கு உள்ளாக்குவது என்பது தவிர்க்க முடியாதது. இப்போ மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள், 5000த்துக்கும் மேற்பட்ட மக்கள், 13 கிராமங்களை சார்ந்த மக்கள் ஆண்டு கணக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. 2022லேருந்து இந்த போராட்டம் இன்னை வரையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொத்தம் அங்கே 5746 ஏக்கர் நிலத்தில் 26.74 ஏக்கர், சாரி 26.74% அங்கே நீர்நிலை எல்லாமே. அப்போ நீங்கள் விளைநிலத்தையும் சேர்த்திங்கன்னா 90% நிலங்கள் நீர்நிலையும் விளைநிலமும் சேர்ந்துருக்கு. அது இல்லாமல் குடியிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இப்போ 13 கிராமங்களை சார்ந்த இந்த மக்களை வஞ்சிச்சுட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டு கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக, கம்பெனிகளுக்காக இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ்மணி சார், அந்த இடத்துல தான் நான் தமிழ்மணி சாரை क्वेश्चन பண்றேன். அங்க இருக்கிறவங்க அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தலன்றாங்க. யாரோ சில அரசியல்வாதிகள் தூண்டி விட்டுட்டாங்க, அது இவ்வளவு பிரம்மாண்டமா பத்தி எறிந்து வேற மாதிரி போய் நிக்குது. நீங்க ஒரு 13 வில்லேஜ் நீங்க இல்லைன்னு சொல்லலாம். 13 வில்லேஜ், அதாவது என்னன்னா, ஸ்ரீபெரும்புதூர்ல 6 வட்டாரத்தில் 6 வில்லேஜ், அதே போல் காஞ்சிபுரம் வட்டாரத்தில் 7 வில்லேஜ், 13 வில்லேஜ். அப்போ நீங்கள் என்னென்ன யார் தூண்டி விட்டாங்க? நான் என்ன கேட்குறேன், பரந்தூர் மக்கள் போராடுகிற பொழுது ஆரம்பத்தில் அரசியல்வாதிகளே அவங்க சேர்க்கலை, பிறகு தான் அரசியல்வாதிகள் செஞ்சாங்க. எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் ஏப்ரல் மாதம் 2022 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி போய் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். அதன் பிறகு விஜய் அவர்கள் போனார்னு வச்சுங்களேன், இப்போ ரீசெண்டாக போனார்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 90% அங்கே ஈரநில வெட்லேண்டு. அப்படி இருக்கும்பொழுது கம்பெனிகளுக்காக நாம் கவலைப்படுவதும், அங்கே கார்ப்பரேட்டு முதலாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கவலைப்படுவதும் என்பது இது எந்த விதத்தில் சரி? இல்லை, அதில் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே நிலம் வாங்கப்பட்டிருக்குது, அவங்களுக்கு குறிப்பிட்ட தொகை கொடுக்குறாங்களா, அதெல்லாம் எப்படி நீங்கள் அது இன்னொரு விஷயம் சார், இது எடுத்தங்கவுத்தன்னு எல்லாம் அறிவிக்கல சார். இன்றைக்கி ஏதோ நம்ம போய் மக்களை சந்தித்தோம், அவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்துட்டோம், அதனால நாம் இதை அறிவிக்கிறோம், 110 விதியின் கீழே அறிவிக்கிறோம் என்றெல்லாம் அறிவிக்கலை. விஜய் அவர்களுடைய அந்த அவர் சட்டமன்றத்தில் பேசுனதை கேளுங்க, இது விலைக்கு அவர் சொன்னதை கேளுங்க. உரிய வல்லுநர்கள், நிபுணர்கள், கல்வியாளர்கள் எல்லார்ட்டையும் கலந்து பேசி தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, விமான நிலையமே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, வளர்ச்சிக்கு எதிராக நான் இருக்கவில்லை. என்ன சொல்லிடுறேன், புரியுது எனக்கு. ஆனால் இந்த இடத்துல திரும்ப ஆல்டர்னேட்டிவ் எங்க போவீங்க நீங்க? அது சொல்லியிருக்காரு. 3-4 இடங்கள் நாங்கள் தேர்வு பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த எங்கன்னு கேட்குறேன். ஒருவேளை நீங்க இப்போ இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விரிவுபடுத்துறீங்கன்னா, இந்த பக்கம் சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குது, அங்கேயே மக்கள் அகற்றப்பட வேண்டியது தற்காலிகமாக சொல்லியிருக்காங்க சார். சார், நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்போ சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு 35 பில்லியன் மக்களை ஆண்டு கணக்கில் அது பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த புதிய விமான நிலையம் அமையும் வரை, கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அமையும் வரை அந்த வடமேற்கு பகுதி, சென்னை விமான நிலையம், மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருக்கிற வடமேற்கு பகுதியில் இன்னும் கூடுதலாக 20 பில்லியன் பயணிகள் ஆண்டுக்கு பயன்படுகிற வகையில் நாங்கள் விரிவாக்கம் செய்ய போகிறோம். 5வது முனையம் உருவாக்க போகிறோம். இப்போ இந்த 4 முனையங்கள் கட்டப்பட்டிருக்குது. 3வது முனையம் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. 3வது முனையம் பயன்பாட்டுக்கு வந்தாலே 35 பில்லியன் மக்கள் அதில் ஆண்டுக்கு பயணிக்கலாம், பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. இப்போ 5வது முனையம் வந்த பிறகு, அதற்கான உரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்திய பிறகு இந்த பிரச்சனையை புதிய விமான நிலையம் அமையும் வரை பிரச்சனை இருக்காது. சார் அமைப்பீங்க 2 புள்ளி வருது இல்லையா சார்? எப்படி இன்னொரு விமான நிலையத்தை நம்ம அமைக்கணும், அதுக்கான கால விரயமாச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து பாதிக்கப்படும், நிறைய சிக்கல்கள் வருது. இன்னொரு பக்கம் கர்நாடகா பெங்களூர்ல கட்டுறாங்க, ஆந்திராவில் ஒரு விமான நிலையம் பிரம்மாண்டமா உருவாகுது, தெலுங்கானா, தமிழ்நாட்டினுடைய வளங்கள் முழுசுக்கும் பக்கத்து மாநிலங்களுக்கு போகுதியா?
முதலீடுகள் எல்லாம் பக்கத்து மாநிலங்களுக்கு இல்ல, போகுது, தமிழ்நாடு நஷ்டமடையும். இல்லை அப்படி கிடையாது. இந்த முதலீடு அப்படியெல்லாம் வந்து ஆகாது. இந்த முதலீடு தமிழ்நாட்டுக்கு தான் வரும். அது எல்லாமே முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்காரு. அந்த அறிக்கையை பாருங்கள், அல்லது வந்து அவர் இன்னைக்கு பேசின சட்டமன்றத்தில் பேசின பேச்சை பாருங்கள். தற்காலிகமான ஏற்பாடாக தான் மீனம்பாக்கம் விமான நிலையம் விரிவுபடுத்தப்படுகிறது. அதே சமயத்தில் 3 இடங்கள் நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம், தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அந்த 3 இடங்களில் எது என்பது மீண்டும் வந்து ஃபைனல் பண்ணப்படும் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து வளர்ச்சியோ முன்னேற்றத்துக்கு எதிரானதெல்லாம் கிடையாது. இதில் சில வந்து சாரு மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி சார் சொன்ன மாதிரி சில நோக்கங்கள் இதை எதிர்ப்பவர்களுக்கு இருக்கலாம். அதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய, மக்களை தான் கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து மக்களுக்காக அவர்கள் வந்து ஒருபோதும் இந்த வளர்ச்சி திட்டத்தை கைவிடலை. ஆல்டர்னேட்டிவ் வந்து நிலம் வாங்கியிருக்காங்கல்ல சார், முந்தைய அரசாங்கம் நிலம் வாங்கியிருக்குது, அவங்களுக்கு நீங்கள் எப்படி திரும்ப கொடுப்பீங்க சார்? அதாவது என்னென்னா, அது சார் சொன்ன மாதிரி அது அதாவது மக்களுக்கு மீண்டும் பயன்படாத நிலங்களை வேறு அந்த கம்பெனிகள்லாம் தானே உருவாயிருக்கு, வேறு விஷயங்களுக்கு அது சிட்கோ அது மாதிரி டிட்கோ போன்ற தொழில் நிறுவனங்களை அரசே உருவாக்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம், ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். இல்லைன்னு சொன்னாக்கா வேறு கம்பெனிகள், வெளிநாட்டு கம்பெனிகளோட முதலீடுக்காக பயன்படுத்திக்கலாம். எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது, அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாரு வந்து என்னென்னா 25 ஏக்கர் வந்து விற்பனை செஞ்சிடலான்னு நினச்சிருப்பார் போல இருக்குது. அது சாருக்கு முடியல. அந்த சாருக்குமே ஒரு சுயநலம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். தமிழ்மணி சாருக்குமே ஒரு சுயநலம், விளையாத நிலத்தை வச்சு அதுதான் சார் விளையாத நிலத்தை எப்படியா தள்ளி விட்டுலான்னு பார்த்துருப்பார் சாரு. உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, அடுத்தவனை சந்தேகப்படக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. உங்க மோட்டிவ் அதுவா இருந்தா நீங்க சந்தேகப்படத்தான் செய்வீங்க. அது அல்ல, எது அங்க இப்ப சொன்னார்ல பல கம்பெனிகள் அங்க வரும்னு, இவருக்கு அது தெரியும்னா எனக்கு தெரியாதா பல கம்பெனிகள் வரும்னு? எனக்கு லேண்டு வித்துரும், புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இவன் எடுத்தான்ன்ற அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டை விட அவரே சொன்னார், இப்போ பல கம்பெனிகள் இந்த 1700 என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டதுக்கான பதில் அதுக்கு அது நான் அவன்கிட்ட வித்துருவேன் சார். ஏன் 20 வருஷம் நீங்கள் விற்காம இருக்கிறீங்க சார்? 20 வருஷமா விற்காம இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா? அதை விடுங்க, அது உங்களை நான் பர்சனலா வரல. 32 வருஷம் சும்மா தப்பு இல்லை. இல்லை உங்களை பர்சனலா நான் சொல்லிட்டீங்க சார், நீங்க சொல்லாம இருந்திருக்கணும். நான் அடுத்த செய்திக்கு போறேன்றேன். சார் நான் வரேன், சொல்லாம போயிருக்கணும். நான் வரேன் சார். ரஜினி சார், இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. அதாவது இந்த ட்விட்டர்லேயும் நீங்கள் யூடியூப்லேயும் போட்ட விஷயங்கள் வந்து டிஎம்கே ஓரியன்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறைய அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கிறது தான் அதை புரிஞ்சிக்க முடியுது. பொதுவாகவே நான் மீண்டும் என்ன சொல்கிறேன்னா, மீண்டும் என்ன நான் மீண்டும் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தான் வந்து முக்கியமானவர்கள். அது மக்களை வந்து வஞ்சிச்சுட்டு நாம் ஒரு வளர்ச்சி திட்டம் என்பது வந்து சரியானதில்லை. வளர்ச்சி திட்டம் வேண்டான்னு சொல்ல, முன்னேற்றம் வேண்டான்னு சொல்ல, $1.5 ட்ரில்லியன் வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணணுங்கிறது தப்புன்னு சொல்லலை. அது இந்த விஷயத்தை முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு. மாற்று இடம் வந்து இப்போ ஐடென்டிஃபிகேஷன் பண்ணப்பட்டிருக்கு. சில இடங்களா 3 இடங்களாங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணப்பட்டிருக்குது. அதே சமயத்தில் நான் சார் இப்போ சொன்னாங்க, அந்த கம்பெனிகளுக்கு வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு பண்ணியிருந்தாங்கன்னா முதலமைச்சர் ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மக்கள் ஆதரிச்சுப்பாங்க. இன்றைக்கும் அதுதான் சொல்கிறோம். ஏற்கனவே மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காருன்னு சார் சொல்கிறாரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் இன்றைக்கி அது வருது. அப்போ மக்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதான். இப்போ மொத்தமாக வந்து வேரோட பிடுங்கி எறிகிறது எந்த விதத்தில் சரி? இன்றைக்கி வந்து பல ஏக்கர் நிலங்கள் வச்சுக்கிறவங்க பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், கார்பரேட் முதலாளிகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அன்றாடம் காட்சிகள், அன்றாடம் உழைக்கும் மக்கள், அன்றாடம் வந்து வேலைக்கு போனால் தான், விவசாயம் பண்ணால் தான் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து உணவு உண்ண முடியுங்கிற சூழலில் இருக்கிற மக்கள் தான் பெரும்பான்மையான மக்களாக இருக்கிறாங்க. அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. பாதிப்பு குறைவாக இருக்கிற பகுதிகளை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது நிச்சயமாக கொண்டு வரப்படும். அதுக்கு இடையில இடைக்கால ஏற்பாடாக மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விரிவாக்கம் செய்யறாங்க, 5வது முனையம் கொண்டு வர்றாங்க. அதனால பிரச்சனை கிடையாது.